ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியிலிருந்து வரக்கூடிய ஒளியை தொட்டுவிட்ட உன் வாழ்க்கை இனி ஜொலி ஜொலிப்பாக, பளபளப்பாக, பிரகாசமானதாக மாறத்தான் போகுது. அதற்கான மாற்றத்தை தான் இன்னும் 1 மணி நேரத்துல நான் உண்டாக்க போறேன். நிச்சயமா நீ எதிர்பார்க்காத வகையில் திடீர் திருப்பங்களை உண்டாக்கி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்ய போறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் தங்கமே. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றதை இந்த உலகம் உன்னை பார்க்கவே பார்க்காது. நீ ஜெயிச்சியா தோத்தியான்றதை மட்டும்தான் பார்க்கும். எப்போதுமே வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு தயாராக உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையை வாழும்போது நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அப்போதெல்லாம் நீ நத்தையையும் ஆமையையும் பார்த்து கத்துக்கணும். ஏன்னா அது பிறக்கும் போதே அதன் முதுகில் பாரம் வைக்கப்பட்டுள்ளது தானே. நத்தையும் ஆமையும் பிறக்கும் போதே அது முதுகுல சுமைய சுமந்துகிட்டே பிறக்கிறது போல மனித வாழ்க்கையும் சுமைகளை சுமந்ததாக அது எல்லாத்தையும் சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போகக்கூடியதாக நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னேறி போய் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அதுல நம்ம சமநிலையா இருக்கணும், மேடு பள்ளமே இருக்கக்கூடாது நினைக்கிறத விட்டுட்டு மேடு பள்ளம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஓடி போய் முன்னாடி நின்று ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இருப்பது தானே புத்திசாலித்தனம். என் அன்பு பிள்ளையான நீ புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தவறேதும் இல்லைதானே என் தங்கமே. நீ என்னதான் அன்போடு அணைச்சாலும் கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும். அதே போலதான் இங்க இருக்கிற சில உறவுகளும் நீ என்னதான் அன்பா பாசமா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேலையை செஞ்சாலும், அவங்களுக்காக பார்த்து பார்த்து நல்லது செஞ்சாலும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல எதையாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்திடுவாங்க. அப்படி உன் மனம் காயப்படும்படியாக யார் என்ன சொன்னாலும் நீ அதை பெருசாக நினைச்சு வருந்தவோ வேதனைப்படவோ வேணாம். முள்ளு குத்திடுச்சுன்னா முள்ளை குறை கூறாமல் தவறான இடத்துல நான் காலை வச்சுட்டே நினைக்கிறவன் தானே புத்திசாலி. அப்படிதான் ஏதாவது தவறா நடந்துனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கக்கூடிய மனிதர் தான் அறிவாளியான, புத்திசாலியான, உயர்ந்த குணம் கொண்ட மனிதர். தவறு என்பது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கதான் செய்யும். அதை சரி செஞ்சுக்கிட்டு நீ தான் அடுத்தடுத்து நல்லதை செய்து போய்கொண்டே இருக்க வேண்டும். செயலும் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. நீ என்ன செய்யற, ஏது செய்யற, எதுக்காக செய்யறன்னு எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு. உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அடைவதற்காக நீ ஆசைப்பட்டதுனால எந்த பலனும் நடந்துடாது. ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கான முயற்சியையும் செய்ய வேண்டும் அல்லவா. ஆசை இல்லாமல் முயற்சி மட்டும் இருந்தாலும் அதுல பயனும் இல்லை, முயற்சி இல்லாம ஆசை மட்டும் இருந்தாலும் பயனில்லை. அதனாலதான் எப்பவுமே உன் வாழ்க்கையில மிக சிறப்பான உயர்ந்த விஷயத்தை அடைவதற்காக ஆசைப்படு. அப்புறமா அதை அடைவதற்காக முயற்சி செய்ய சொல்றேன். எல்லாரும் அவங்களே தவறான விஷயங்களை செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்தவன் யாரோ செய்யற தவறை திருத்துவதற்காக தான் இங்கு வேலை செய்வாங்க. முதல்ல மனிதர்கள் அடுத்தவன் குற்றத்தை பார்க்காம தான் செய்யறதுல எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தாலே இந்த உலகில் மாற்றங்கள் தானாக வந்துவிடும் என் தங்கமே. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் தான் இருக்கு. ஒண்ணு காலம், இன்னொன்னு மௌனம். என்ன நடந்தாலும் சரின்னு மௌனமா பொறுமையா இருந்தீனா உன்னுடைய காலம் எல்லாவற்று காயங்களையும் ஆற்றிவிடும். அதே நேரத்துல உன்னுடைய பிரச்சனைகளையும் கூட தீர்த்து வச்சிடும். அப்புறம் நீ மௌனமா இருந்ததற்கும் உனக்கு பலன் கிடைத்து விடும் அல்லவா. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களையும் நம்புவதென்பது அபாயகரமான விஷயம். அதே நேரத்துல யாரையும் நம்பாமல் இருப்பதும் இன்னும் அபாயகரமானது. மனிதர்கள் என்றாலே ஒரு சமூகம். இதுல ஒருவரை ஒருவர் எல்லா விஷயங்களுக்கும் சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீ எல்லாரையும் நம்ப வேணாம், ஆனா யாராவது ஒருவரை எல்லா விஷயத்திற்காகவும் நம்பித்தான் ஆகணும். அப்படி உன்னுடைய உண்மையான எல்லா விஷயங்களையும் உனக்காக செய்யக்கூடிய ஆட்கள் உன் அருகில் இருந்தா அவர்களை நீ முழுவதுமாக நம்பலாம். அவர்கள் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீயும் சீக்கிரமும் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவே என் செல்லமே. ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனசுல நிம்மதி இருக்காது. உன் வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்த ரகசியம் நினைச்சினா முடிஞ்ச அளவுக்கு அதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தீனா நீ நிம்மதியா வாழலாம். அதே நேரத்துல உனக்குள்ள எவ்வளவு ஒரு கவலையோ பிரச்சனையோ கஷ்டமான விஷயமோ நடந்துருச்சுன்னா அதை துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி உன்னை பாடா படுத்துதுன்னா அதை அடுத்தவர்களிடம் சொல்லி நீ நிம்மதியாக ஆகிவிடு. அதை விட்டுட்டு ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் துக்கம்னு உனக்குள்ளேயே புதைச்சு வச்சு நீ கஷ்டப்படாதே என் செல்லமே. அப்படி நிம்மதி இழந்த பிள்ளையாகவும் நீ இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நீ சாதனை செய்யணும், இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா அது உன்னுடைய உடல் வலிமையால் ஜெயிக்க முடியாது. உடல் வலிமையுடன் கூடிய விடாமுயற்சியோடையும் மன உறுதியோடையும் தான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும்.
இந்த உலகத்துல நீ எதை இழந்தாய் என்பது முக்கியம் கிடையாது. இன்னும் உன் கையில என்ன மிச்சம் இருக்குது என்பது தானே முக்கியம். சிக்கனம்ங்கிறது ஒருத்தன் பணத்தை எவ்வளவு குறைவா செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது கிடையாது. அவன்கிட்ட கையில இருக்கிற பணத்தை அவன் எவ்வளவு உபயோகமா செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததுதான் சிக்கனமாகும். நீயும் சிக்கனமா செலவு செஞ்சு சேமிச்சு வச்சு உன் வாழ்க்கையை, உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கைனா சலிப்பும் வெறுப்பும் வரத்தான் செய்யும். அப்படி எல்லாத்தையும் பார்த்து நீ சலிச்சுக்கிட்டே இருந்தினா, ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய நினைக்கும் போதெல்லாம் அதுல இருக்க ஆபத்து தான் உனக்கு பெருசா தெரியும். ஆனா எதையும் சமாளிச்சு நான் சாதிச்சிருவேன் நினைச்சினா, ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்புகளும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சலிப்போ வெறுப்போ அடையாமல் எதை பார்த்தும் பயப்படாம எல்லாவற்றையும் என்னால் சமாளிக்க முடியும் என தைரியமான ஆளாக இரு. அதிகம் பேசாதவனை உலகம் அதிகமாக விரும்புகிறது. நீ அளந்து பேசினா இந்த உலகத்திலேயே அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஆளாக நீ இருப்பாய். அதே நேரத்துல உன்னுடைய செயல்கள் நிறைய இருந்ததுன்னா, நீ திறமையா காரியங்களை செஞ்சினா இந்த உலகமே உன்னை கைகூப்பி வணங்கும் என் செல்லமே. உனக்கு மதிப்பு மரியாதையும் கூட கொடுப்பாங்க. அதனாலதான் அதிகம் பேசாம அளவா பேசி உன்னுடைய செயல்களை அதிகமாக செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்குன்னு சொல்றேன். பயந்தா வரலாறு படைக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் கிடையாது. உன்னை போல சாதிக்கணும் ஜெயிக்கணும் நினைக்கிறவங்களை மட்டும்தான் நான் சோதிப்பேன். அந்த நேரத்துல ஐயோ தவறா நடந்துருமோ நீ பயந்துகிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும்னு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய். ஒரு முறை நீ வாழ்க்கையில வெற்றி அடைவ. ஆனா அந்த வெற்றிக்கு பிறகு அப்பாடா ஜெயிச்சிட்டோம் நினைச்சு ஓய்வெடுக்க நினைக்காதே என் தங்கமே. ஏன்னா ஒரு முறை ஜெயிச்சிட்டு அடுத்த முறை தோத்துட்டினா உன்னுடைய முதல் வெற்றி கூட அதிர்ஷ்டத்தினாலதான் உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிடுவாங்க. நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டினா ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும். அதுல முதல் முறை செஞ்ச முயற்சிகளை விட அடுத்த முறை புதுசா இன்னும் அதிகமா நிறைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் இந்த உலகில் வெற்றியாளனாக உன்னால நிலைச்சு நிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் தான் ஜெயிச்சிட்டனே ஆணவமோ மமதையோ கொண்டு விட்டால், அல்லது ஓய்வெடுக்கலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அந்த வெற்றியே முதல் வெற்றியாக இல்லாமல் முடிவான வெற்றியாகவும் மாறி போகும். அடுத்தடுத்து இன்னும் நீ தொடர்ந்து உனக்கான வேலைகளை செய். எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய தயாராகு. காலத்தின் மணல் பரப்பில் உன் கால் சுவடிகளை பதிச்சு நீ வெற்றி பெறணும்னு நினைச்சினா, கால்களை தரையில இழுத்து இழுத்து நடக்காம அழுத்தமா ஆழமா பதியவை. அப்போதுதானே உன் கால் சுவடிகள் வெற்றி சுவடிகளாக பதிய வரும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடிய அளவில் நீ வேலை செய். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ யார் முன்னாலும் ஒருபோதும் மண்டியிடும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லார் கண் முன்னாலேயும் உன்னை நானே ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. எந்த காரியத்தையுமே பயந்து பயந்து தவறாயிருமோன்னு பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த செயல்ல நீ ஜெயிக்கவே முடியாது. இப்படி பயந்து பயந்து எந்த விஷயத்தையும் செய்வதற்கு பதிலாக நீ அடுத்து என்ன செய்யணுமோ அதை நோக்கி போயிடு. அதை விட்டுட்டு ஒரு சிலர் ஐயோ நான் அதை செய்யவே மாட்டேன், அது தவறா போயிடும் செய்யாமல் பின்வாங்குவது அதை விட மேலானது என் தங்கமே. மேலானதுன்னா அதை விட இழிவானதுன்னு தான் நான் சொல்றேன். எந்த காரியத்தை செய்யவும் எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா துணிவா துணிஞ்சு நில்லு. உன்னுடைய அறிவு மூலமாகவே உன்னுடைய அச்சத்தை துரத்தி அடித்து எல்லா விதமான பயங்களையும் உனக்குள்ள இருந்து போக்கி நீ சாதனை படைக்கும்படி உனது வாழ்வில் நான் மாற்றங்களை உருவாக்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.